தனுஷின் இட்லி கடை. இட்லி கடை படம் ஆரம்பத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் மற்ற விஷயங்கள் பார்க்கும்போதுமே நமக்கு தெரியும் தனுஷோட முந்தைய படமான ராயன், அது அவருடைய 50வது படம் வேறு. என்னடா அது அண்ணன் தம்பின்னு தங்கச்சின்னு பூரா பேர் அடிச்சுட்டு சாகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ என்னத்தை பெருசாக இட்லி கடை அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுச்சு. ரெண்டாவது தனுஷ் மேலே இருக்கிற நிறைய அலிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு படம் ஆவரேஜாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் படத்தை போய் உட்காந்து பார்த்தோம். ஸோ படத்தை பார்க்கும்போது என்னென்னா, கதைப்படியுமே எங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு சாதாரண கிராமத்தில் தேனி மாவட்டத்தில் சங்கராபுரம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்குள்ளே ஒரு சாதாரண இட்லி கடை வச்சுருக்க ராஜ்கிரண், அவருடைய சின்ன வயசு பையன் அம்மிக்கல் ஆட்டுக்கல்லையுமே வந்து இட்லி சுட்டு அந்த கடைக்கே வந்து ஒரு பெரிய பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தவர். அவருடைய பையன் வந்து அதை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே கூட அவங்க அப்பா விட மாட்டேங்கிறாரு. கிரைண்டரு மிக்சி கூட வாங்க மாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கைப்பக்குவம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு குலத்தொழிலாக பண்ணுறாரு. இதனால் கோவப்பட்டு பையன் தனுஷ் என்ன பண்ணுறாரு, அந்த ஊரை விட்டுட்டு மெட்ராஸில் கேட்டரிங் படிக்க போய் அப்படியே வந்து ஃபாரினில் தாய்லாந்து மாதிரியான ஒரு இடத்துல ஒரு பெரிய செஃப்பாக மாறிடுறாரு. எல்லா வேலையும் செய்கிறாரு. அப்படிப்பட்ட செஃப்பு எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்னா, அந்த ஹோட்டலுக்கோட முதலாளியான சத்யராஜோடைய பொண்ணான ஷாலினி பாண்டே லவ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய செஃப்பாக இருக்கார். அவருடைய பையனான அருண் விஜய்க்கு வந்து தனுஷ் மேலே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வந்து எல்லா வேலையும் வந்து தனுஷ் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, வேறு வழியே இல்லாமல் தங்கச்சி லவ் பண்ணுறாளேன்ற காரணத்துக்காக சொசைட்டி ஸ்டேட்டஸ் ஈகோ எல்லாத்தையும் தாண்டி ஓகே சொல்கிறாங்க. இப்படி ஓகே சொல்லி ஒரு 10 நாளில் கல்யாணம் அப்படின்னு வைக்கும்போது அவங்க அப்பா அம்மாவை வந்து தனுஷ் கூப்பிட்றாரு, ராஜ்கரனை கூப்பிட்றாரு, கீதா கைலாசத்தை கூப்பிட்றாரு. அவங்க அப்பா வர முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு ஏறி வர முடியாதுப்பா, நீ கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் எதேச்சியாக என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தா, ராஜ்கிரண் ஊரில் தவறிடுறாரு. ஊரில் தவறினார் அப்படின்றதுனால 10 நாள் கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி சத்யராஜும் ஷாலினி பாண்டியவும் ஊருக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. கூடவே இளவரசியும் சேர்த்து அனுப்பிச்சுட்டு நீங்கள் ஊரில் வந்து பார்த்துக்குங்க, முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவங்க ஊருக்கு வராங்க. ஊரில் வந்து பார்த்தா அப்பா இறந்தது மட்டும் பார்த்தாதுன்னு அம்மாவும் உடனே இறந்துறாங்க. ஸோ 2 பேருடைய இழப்பு தனுஷை எந்த ஒரு வேலையும் செய்ய விடாமல் தடுக்குது. அந்த இட்லி கடையை எப்படியாவது வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எதிராளியான சமுத்திரக்கனி நிறையா சூழ்ச்சிமம் பண்ணுறாரு. அந்த சூழ்ச்சிக்கு ஷாலினி பாண்டே அவங்களும் வந்து இது பண்ணுறாங்க, எப்படியே தள்ளி விட்டுட்டு அவனை திரும்பவும் வந்து ஃபாரினுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் அந்த இடத்துல வந்து தனுஷ் ஒரு முடிவு பண்ணுறாரு, இனிமேல் நான் ஃபாரினுக்கு போகல, எங்கள் அப்பாவோடைய ட்ரேட்மார்க்கான அந்த இட்லி கடையை நான் எடுத்து நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் அந்த இட்லி கடையை எடுத்து நடக்க ட்ரை பண்ணுறாரு. இப்போது லோக்கலில் அந்த இடத்த விற்கிறேன்னு சொன்ன சமுத்திரக்கனிக்கு ஒரு பெரிய பகைமை, பொறாமை. இன்னொரு பக்கம் மேலே இருக்கிற அருண் விஜய் அந்த சத்யராஜுக்கு ஒரு பெரிய அவமானம். இது ரெண்டையும் எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையும். ஸோ லைனாக பார்க்கும்போது வந்து ரொம்ப சாதாரண கதை அப்படின்றோம் இல்லையா, கதையுமே ரொம்ப சாதாரண கதை தான், ஸ்க்ரீன் பிளேயுமே ரொம்ப சாதாரண ஸ்க்ரீன் பிளே தான், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற ஸ்க்ரீன் பிளே தான். ஆனால் இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இது எமோஷ்னலாக எல்லாரையுமே ஒரு கனெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா, எந்த அளவு கனெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா, நம்ம ஊரில் ஏதோ வந்து பேர் தெரிஞ்ச நிறைய ட்ரேட்மார்க் உள்ள கடைகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போது இருட்டு கடை அல்வா, ஊத்துக்குழி வெண்ணெய் அப்படின்னா நம்ம சொல்லிடுறோம் இல்லையா. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு டீ கடை இல்லை ஒரு பரோட்டா கடை இந்த மாதிரி ஒரு அக்மார்க்கான ஒரு இடம் இருக்கும். இப்போது எங்கள் ஊரான உசிலம்பட்டியிலலாம் பார்த்திங்கன்னா ராம்குமார் பரோட்டா ஸ்டால்னு ஒன்று இருக்கும், அது பயங்கர ட்ரேட்மார்க். அந்த கடையில் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். இதை இப்போ இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லாமல் போயிடுது. அதுக்கு காரணம் என்னென்னா, அடுத்த தலைமுறை அதை எடுத்து வழி நடத்தாமல் அதை அப்படி தூக்கி போட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படம் ஆழமாக அழுத்தமாக சொன்னதான் முதல் காரணம். ரெண்டாவது என்னென்னா, தனுஷுடைய படம் உடனே வந்து இந்த அருவா வெட்டு குத்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே உள்ள ட்ராவல் பண்ணார். அதுக்குள்ளே வந்து ஒரு அழகான காதல், அழகான ஒரு வாழ்வியல், அப்பா பையன் சென்டிமெண்ட்டு, இதை தாண்டி ஒரு சின்ன ஈகோ, அருண் விஜய்க்கும் அவருக்குள்ள ஈகோ, அதே மாதிரி லோக்கலான சமுத்திரக்கனிக்கு அவருக்கு உண்டான ஈகோ, அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் அறிவுங்கிற கேரக்டரில் வர்றாரு, அவருக்கும் உள்ள ஈகோ, சத்யராஜுக்குள்ள ஈகோ, இந்த மாதிரி கதையில் அந்த கேரக்டர் மட்டுமே வச்சு ப்ளே பண்ணி ஒரு விஷயத்தை அழகாக கொடுத்துருந்தாரு. அதுதான் இந்த படத்துடைய ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆரம்பத்தில் புக்கிங்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருந்த மாதிரி கேள்விப்பட்டோம், பட் இப்போ புக்கிங்கில் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதற்கு காரணமே என்ன அப்படின்னா, பர்சனலாக எல்லா இடத்துலையுமே இந்த படம் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். என்னதான் ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ க்ரிப்பாக போனாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுத்த விட்டது உண்மை தான். அங்கே எங்கேன்னு சொல்லி எங்கெங்கேயோ போய் ஃபைனலாக வந்து கதையை வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து ஃபிட் பண்ணி விட்டாங்க. அது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். என்னென்னா,
ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் நமக்கு வந்து தனுஷ் படம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கே, எல்லாரும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, இன்னும் நிறைய பேர்லாம் அழுகிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இதெல்லாம் வரும்போது இந்த லாஜிக் ஹோல்ஸு, லாஜிக் மிஸ்டேக்ஸு அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்காம எல்லாமே அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. பொதுவாகவே ஏ சென்டரில் மட்டும்தான் இது லாஜிக்கு, இது ஸ்க்ரீன் பிளே இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் பிஎன்சிலாம் அப்படிலாம் கிடையாது. அவங்க ஒரு படம் பார்க்க வராங்களா, எமோஷனலாக நமக்கு கனெக்ட் ஆகுதா, ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து ஒரு ஃபீல் பண்ணுறோமா, நம்ம குடும்பத்தோட கனெக்ட் ஆகுறோமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் போவாங்க. அந்த மாதிரி பிஎன்சியை வந்து இந்த படம் நிறைய இடங்களில் கனெக்ட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓவராலாக இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நம்ம கண்டிப்பாக பேசியாகணும். அருண் விஜய் வந்து இந்த நெகட்டிவ் கேரக்டரை எனக்கு தெரிஞ்சு 2வது முறையாக பண்ணுறாரு. முதல்ல அஜித் கூட பண்ணார், இப்போ இந்த இது பண்ணுறாரு. என்ன எரிந்தரில் பண்ணும்போது விக்டர் கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு வலுவாக பேசப்பட்டுச்சோ, இதுலேயும் அஸ்வின் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப வலுவாக பேசப்படும். இன்னொரு பக்கம் நித்யா மேனன் இப்போ தான் தலைவன் தலைவி படத்தில் வந்து கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ரோல் ஒன்று போய்கிட்டே இருக்கும். இதில் அப்படியே அதே இட்லி கடையில் வேலை பார்க்குறாங்க, ஒரு சாதாரண கோழித்தொழில் பெண். இந்த இடத்துல வந்து ரொம்ப சாஃப்டான நேச்சர், ஆனால் துருதுருன்னு பேசக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். பார்த்திபன் வந்து எப்போவுமே ஒரு லுக் வைஸு சரி, ஒரு வில்லன் மாதிரி தெரிவார், ஆனால் ஹீரோ மாதிரி இருக்கும். அந்த நக்கலான கேரக்டர். சத்யராஜ் சாரோட கேரக்டர் இது வரைக்கும் சத்யராஜ் சார் ஒரு ஸ்டைலிஷாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் இந்த படத்தில் கொஞ்சம் சத்யராஜ் சார் ரொம்ப ஸ்டைலிஷாக ஒன்று பார்த்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு கேரக்டர் ஸ்கெட்சுமே ரொம்ப அழகாக நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. அது வந்து இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். இதில் முக்கியமான கீ பாயிண்ட்டு ஹோல்டு எல்லாமே யாருன்னா தனுஷ். அவர் டேரக்டர், அவர் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டாரு, அவர் தான் ஹீரோ அப்படின்னாலும் தனுஷோடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, தேவர்மன் படத்தில் சிவாஜி கணேசன் இறந்ததுக்கப்புறம் உடனே கமல்ஹாசன் வந்து ஒரு லுக்கில் மாறுவார் பார்த்தீங்களா, அதே மாதிரியே வந்து ராஜ்கரன் மாதிரியான ஒரு லுக்கில் ஒரு மாறுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணி அது ஒரு மாறி இருப்பார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒரு லுக்கு, அதே மாதிரி அகிம்சை தான் முக்கியம் அப்படின்றதுக்காக அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே உள்வாங்கி அதை நடித்த ஒரு விதம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் அழகான விஷயங்கள் இருக்குது. நடிகர் தனுஷ் வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் டைரக்டராகவே இந்த படத்தில் ஜெயிச்சிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் இதற்கு முன்னாடி எடுத்த பவர் பாண்டி அந்த அளவுக்கு போகலை. அதே மாதிரி ராயன் படம் வந்து வெட்டு குத்துன்னு நமக்கு பார்க்கும்போது என்னடா டைரக்ஷன் இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படம் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஃபீல் குட்டாக எல்லாருக்கும் பிடிக்க மாதிரி ஒரு டைரக்டராக தனுஷ் ஜெயிச்சிருக்காருன்னா அது இந்த படம் வந்து 100% சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இதில் ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் குறையாக பார்க்கப்படுறது என்னென்னா ஜிவியோடைய மியூசிக். பொதுவாக மற்ற படங்களில் ஜிவியோடைய மியூசிக் தனியாக பேசப்படும். பட் இந்த படத்தில் ஜிவியோட மியூசிக் ஏற்கனவே பார்த்த படங்களுடைய சாயலை நமக்கு ஞாபகப்படுத்துறதுனால நிறைய குறைகளாக தந்துருச்சு. ஆனால் பிஜிஎம் ஒரே ஒரு பாடல், அந்த குலதெய்வ பாடல் ஒன்று இருக்கும், அந்த பாடலும் இந்த பிஜிஎம்மும் வந்து ரொம்ப அழகாக அந்த படத்துக்கு சூட்டபுளாக பொருந்தி போயிருந்துச்சு. அதே மாதிரி ஒளிப்பதிவுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அழகான ஒரு தேனி மாவட்ட கிராமம் பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரம்மியமாக அந்த இடத்துல அழகாக இருந்துச்சு. இந்த படம் வந்து மோஸ்ட்லி யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா 30+ இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிடும். 50+ இருக்கணும் ரொம்ப ரொம்ப கொண்டாடிடுவாங்க. ஆனால் இந்த 30+ கீழே இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸு, அப்புறம் இந்த 2K கிட்ஸு, இவங்களுக்குலாம் என்னென்னா இது கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு தலைமுறையே வந்து மாறிடுச்சு. ஒரு தலைமுறையே மாறி அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இதில் சொதப்பின மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இதில் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதை கொஞ்சம் அவங்க இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணும். பட் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கதையோடைய இடம் அந்த மாதிரியான இடம், இந்த கதைக்களம் சொல்ல வர விஷயம் அது. ஸோ இது எல்லாத்தையும் ஓவராலாக பார்க்கும்போது இட்லி கடை வந்து நல்லாவே வந்திருக்கு. உண்மையிலே வந்து நம்ம இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு கடை இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி சிலாகிச்சு பேசுகிற அளவுக்கு ஒரு கண்டென்ட் உள்ள படம் தான். இதில் லாஜிக் பார்க்க வேண்டாம். இது எப்படிப்பா வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்கார ஒரு ஹோட்டல் கடை அதிபர் சாதாரண குடிசையில் இருக்கிற ஒரு கடைக்காக மல்லு கட்டுவானா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். இதில் எந்த லாஜிக்குமே இல்லாமல் ஒரு எமோஷனலாக ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.